கிறிஸ்மஸ் பார்ட்டிக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாரும் என்ஜாய் பண்றீங்களா? டயர்ட் ஆயிட்டீங்களா எல்லாரும்? இல்லையா? சரி, டயர்ட் ஆகலைன்னா எல்லாரும் ஒரு ஓஎஸ் சொல்லிடலாமா? எப்படி எப்படி சொல்லணும்? ஓஎஸ் ஹேண்ட் ரோல் பண்ணிட்டு என்ன சொல்லணும்? இல்ல, ரொம்ப டயர்டா இருக்கீங்க போல இருக்கே. கேட்கவே இல்லையா? ஓஎஸ் யாருக்காவது கேட்சா பின்னாடி இருக்கவங்களுக்கு? இல்லையாமே, சொல்லுங்க. எனக்கு கேட்கலையே. எனக்கு கேட்கல. திரும்ப சொல்லலாமா? சத்தமா சொல்லணும், அப்பதான் விடுவாங்க. ஓகேவா? சத்தமா சொல்லுங்க. ஓ, வெரி குட். எனர்ஜி வந்துருச்சா எல்லாருக்கும்? வந்துருச்சு. சரி, இதே ஜோஷோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஒரு பிரேயரோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அங்கிள் கூப்பிட்டு என்ன சொல்லலாம்? நம்ம பிரேயர் பண்ண சொல்லிடலாமா? கிளாப் பண்ணி அங்கிள் வரவேற்கலாம். வாங்க. கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்கு, இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை நம்ம கொண்டாடுறதுக்காக நம்ம எல்லாரும் கூடி இருக்கோம்ல. கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம் அவருக்கு நன்றி சொல்லிடலாமா? பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே எங்களுக்காக இந்த பூமியிலே நீர் மனிதனாய் பிறந்தீர் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறபடி, ஆண்டவரே, நீர் பிறந்த இந்த நாளை நாங்கள் கொண்டாடும்படி எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நன்றி. இதில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பயன்படுத்தும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். உங்கள் ரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பேர். ஆமென். வெல்கம் சாங் பாடுறதுக்காக நம்ம பசங்களை ரெடியா இருக்காங்க. அவங்களுக்கு கரங்களை தட்டிடலாமா? வாங்க பார்க்கலாம். இயேசு பிறப்பு நாடகம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி பிறந்தார் என்று பார்ப்போம். கேப்ரியல் எனும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் எனும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்ரீகளுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தெய்வதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்றான். மரியாள் தெய்வதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? என் புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்றான். மரியாள் அவனை நோக்கி, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்றாள். யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே,
உன் மனைவியாகி மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை இரட்சிப்பார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தமக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டான். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டுமென்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரிய நாட்டிலே சிரேனேயு என்பவன் தேசாதிபதியாயிருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாயிருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லெகேம் என்னும் தாவீது நூருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மெய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லெகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்றார்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவிலுள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ராஜா இவர்கள் வார்த்தையினால் கலங்கி, யாரெங்கே? கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று பார்த்து சொல்லுங்கள் என்றான். யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே பிறப்பார் என்று அறிவிக்கப்பட்டது. ராஜா நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் பிள்ளையை கண்டால் என்னிடம் அறிவியுங்கள் என்றான். சாஸ்திரிகள் மீண்டும் நட்சத்திரத்தை கண்டு பின் சென்று இயேசு இருந்த இடத்தை சென்றடைந்தனர்.
ஆக்டிவிட்டி வந்து நல்லா இருந்ததா? எல்லாரும் கரங்களை தட்டிடலாமா பசங்களுக்கு? ரொம்ப அழகா நடிச்சு காட்டினீங்க, ரொம்ப அழகா நடிச்சு காட்டினீங்க. நெக்ஸ்ட் டான்ஸுக்கு ரெடியா இருக்கவங்க வந்து இங்க நின்றுடுங்க. பீக்க மட்டும் இல்ல முழுங்கி கேக்குறீங்களா? நிஜமா கேக்குறீங்களா? ஆமா, ஜீசஸ் கூட அவங்க பேபியா இருக்கும்போது அவங்க டேடி மம்மி பேச்செல்லாம் கேட்டுதான் வளர்ந்தாங்க. ரொம்ப ஒபீடியன்டான பிள்ளையா இருந்தாங்களாம். எல்லாரும் சொல்லியும் அவங்க என்ன பண்ணாங்களாம், கேட்டு நடந்துக்கிட்டாங்களாம். சரியா? இன்னைக்கு ஜீசஸ் பிறந்த அன்னைக்கு நம்மள என்ன பண்ணணும், கத்துக்கணும் இல்லையா? நம்மள என்ன பண்ணணும்? ஆமா, அப்பா அம்மா சொல்ற பேச்ச என்ன பண்ணணும், கேட்கணும். ஆமா, எபேசியர் 6:1 என்ன சொல்லிருக்கு தெரியுமா? பிள்ளைகளே நீங்கள் என்ன பண்ணணும், கர்த்தருக்கு அப்புறம் யாருக்கு கீழ்ப்படணும்? நெக்ஸ்ட் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும். சரியா? அந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, நம்ம காடுக்கும் கீழ்ப்படியணும், அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படிஞ்சு நல்ல பசங்களா நடந்துக்கணும். அதுக்கப்புறம் ஜீசஸ் கிட்ட ஒரு சூப்பரான குவாலிட்டி இருந்துச்சு. என்ன தெரியுமா? அவங்க யாராவது அவங்கள ஹர்ட் பண்ணா, அவங்கள அடிச்சா, அவங்களெல்லாம் என்ன பண்ணிடுற, தப்பு பண்ணா அவங்க என்ன பண்ணுவார் தெரியுமா? மன்னிச்சிடுவாராம். நீங்க எல்லாரையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கோச்சிக்கிட்டா, சண்டை போட்டா நீங்களும் என்ன பண்ணணும், மன்னிச்சிடணும். சரி, ஓகே, பரவாயில்ல, நான் உங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடணும், மன்னிச்சிடணும். மன்னிப்பீங்களா? இனிப்பே மன்னிச்சிடணும் எல்லாரையும். சரி, யார் மேல ரொம்ப கோவம் இருக்கு உங்களுக்கு? ஸ்ரீராம் மேல கோவம் இருக்கா? சரி, அப்ப ஸ்ரீராம மன்னிச்சிருவீங்களா ஸ்ரீதேவி? அப்ப கை கொடுத்துக்கோங்க. ஸ்வீட்டி மேல ரொம்ப கோவமா? இனிமே மன்னிச்சிருவீங்களா? ஜீசஸ் பிறந்திருக்காரு, இன்னைக்கு நம்ம அவங்களை என்ன பண்ணிடணும், எல்லாரையும் மன்னிச்சிடணும். ஏன்னா ஜீசஸ் கிட்ட என்ன இருந்துச்சு, மன்னிக்கிற குணம் இருந்துச்சு. யார் தப்பு பண்ணாலும் என்ன பண்ணிடுறாரு, மன்னிச்சிடுறாரு. அதனால நம்மளும் என்ன பண்ணிடணும், எல்லாரையும் மன்னிச்சிடணும். சரியா? சரி, இப்போ சின்ன பசங்க ரெடி ஆயிட்டாங்க. இவங்களோட டான்ஸ் புதுசு சாங்க்கு பெர்ஃபார்ம் பண்ண எல்லாம் ரெடியா இருக்கீங்க? வாழ்க்கை ஜோராக கானம் நாம் பாட மனசு புதுசாகுது. உசுர கொடுத்து ஒன்ன மீட்க உனக்காக வந்தாரையா. நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும். இப்போ வந்தாச்சு சொல்லவா வேணும். அவர் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும். இப்போ வந்தாச்சு சொல்லவா வேணும். கிடைக்கும்னு நினைச்சது நடக்கும்னு ட்ரீம்ல வாழாதடா. நடப்பத நெஞ்சில் வச்சு அவரோட கை கோட்டா எட்டாத தூரம் இல்லடா. நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும். அவர் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும். இப்போ வந்தாச்சு சொல்லவா வேணும். அவர் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும். இப்போ வந்தாச்சு சொல்லவா வேணும். Put your hands together, let's see the bubble. மாட்டிக்க மறுக்கவர் மனுஷனும் இல்ல, எட்டி உதைக்க எதிரியும் இல்ல. கட்டி அணைச்சி தாங்கி சுமக்க தேடி வந்தாரையா.
வேணும் அவன் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும் இப்போ வந்தாச்சு சொல்ல வேணும் அவன் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும் இப்போ வந்தாச்சு தன்னை நானே இந்த உலகத்தை படைச்ச ஆண்டவர் யாரு அந்த ஆண்டவருக்கு என்னதான் பேரு உன்னையும் என்னையும் படைச்சவர் இந்த பூமிய கூட படைச்சிருக்காரு ஆமா அட மனுஷனை படைச்ச சரித்திரம் என்ன நீ சொல்லு படைச்சது எதுக்குன்னு நீ சொல்லு உனக்குள்ள மகிமை இருக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்கோ பிறப்பெல்லாம் அதிசயம் தானையா கர்த்தரே தெய்வம் ஒருவரே தெய்வம் அவருக்கு சமமா ஒருவரும் இல்ல அவரை தெரிஞ்சா எல்லாம் செழிப்பாகும் போக போகவே எல்லாம் தெரியும் போக போகவே எல்லாம் புரியும் கேளு காதலர்கள் தினம் வந்தா பார்க்கி எல்லாம் நிரம்பிருக்கும் பீச்சி எல்லாம் நிரம்பிருக்கும் டோய் பொன்ன பையன் காத்திருப்பான் காத்து காத்து சோர்ந்து இருப்பான் வைத்திய போல தெரிஞ்சிருப்பான் டோய் நானும் ஒருத்தரை காதலிக்கிறேன் அவருக்காக காத்திருக்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்லவர் டோய் ரொம்ப ரொம்ப நல்லவர் வார்த்தை என்றும் மாறாதவர் உன்னே என்னையும் நேசிப்பாரு டோய் நான் இயேசுவை காதலிக்கிறேன் நான் இயேசுவை காதலிக்கிறேன் நான் இயேசுவை காதலிக்கிறேன் நான் இயேசுவை காதலிக்கிறேன் அவர் பார்க்க மாட்டார் உன் உள்ளத்தையே அவர் பார்ப்பார் அழகு அவர் பார்க்க மாட்டார் உன் உள்ளத்தையே அவர் பார்ப்பார் ஏழையா பணக்கார் என்று அவர் கேட்க மாட்டார் கீழ் ஜாதியா மேல் ஜாதியா என்று கேட்க மாட்டார் ஏழையா பணக்கார் என்று அவர் கேட்க மாட்டார் ஜாதியா மேல் ஜாதியா என்று கேட்க மாட்டார்
உள்ளத்தையே அவர் கேட்பார். நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், நான் இயேசுவை ஆராதிக்கிறேன். ஓ பூமிக்கொரு புனித வந்தது. क्या बात है भैया. பூமிக்கொரு புனிதம் இந்த மண்ணில் வந்தது, உள்ளமெல்லாம் சந்தோஷம் இன்று பொங்குது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது, மண்ணான என்னையும் தேடி வந்தது. அகிலத்தை படைத்தவர் அணுவானது, அறிவு கெட்டா பெரும் விந்தை இது. அகிலத்தை படைத்தவர் அணுவானது, அறிவு கெட்டா பெரும் விந்தை இது. பூமிக்கொரு புனிதம் இந்த மண்ணில் வந்தது, உள்ளமெல்லாம் சந்தோஷம் இன்று பொங்குது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது, மண்ணான என்னையும் தேடி வந்தது. எளியோனை நேசித்த மாமன்னவர் ஏழையின் கோலத்தில் பிறந்தார் என்றோ. அறிஞானத்தை அவமாக்கியே புல்லனை மீதினில் பிறந்தாரென்றோ. உலகத்தின் பாவத்தை தாம் போக்கவே தேவாட்டு குட்டியாய் பிறந்தார் என்றோ. உலகத்தின் பாவத்தை தாம் போக்கவே தேவாட்டு குட்டியாய் பிறந்தாரென்றோ. விந்தையாம் கிறிஸ்துவை கொண்டாடுவோம். பூமிக்கொரு புனிதம் இந்த மண்ணில் வந்தது, உள்ளமெல்லாம் சந்தோஷம் இன்று பொங்குது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது, மண்ணான என்னையும் தேடி வந்தது. இருளான நம் வாழ்வை ஒளியேற்றவே விடிவெள்ளி நட்சத்திரம் உதித்தாரென்றோ. மருளாலே கட்டுண்டோர் விடுவிக்கவே அருளாலே உதிரத்தை ஈந்தாரென்றோ. பரலோகில் நம்மை சேர்த்து தம்மை தாழ்த்தியே சிலுவையில் ஜீவனை தந்தார் என்றோ. பரலோகில் நம்மை சேர்க்க தம்மை தாழ்த்தியே சிலுவையில் ஜீவனை தந்தாரென்றோ. இரட்சகர் இயேசுவை கொண்டாடுவோம். பூமிக்கொரு புனிதம் அது மண்ணில் வந்தது, உள்ளமெல்லாம் சந்தோஷம் இன்று பொங்குது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது, மண்ணான என்னையும் தேடி வந்தது. பூமிக்கொரு புனிதம் அது மண்ணில் வந்தது, உள்ளமெல்லாம் சந்தோஷம் இன்று பொங்குது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது, மண்ணான என்னையும் தேடி வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
புனிதம் இந்த மண்ணில் வந்தது. உள்ளமெல்லாம் சந்தோஷம் இன்று பொங்குது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது. மண்ணான என்னையும் தேடி வந்தது. அகிலத்தை படைத்தவர் அணுவானது. அறிவு கெட்டா பெரும்